வணக்கம். நான் டிஆர் கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் பேசுகிறேன். இந்த வீடியோவில் மேஷம் ராசிக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 11ஆம் தேதி வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் மேஷம் ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவாக தொழில் வியாபாரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் புதிய புதிய முயற்சிகளை தொடங்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு உருவாகக்கூடிய ஒரு வாரம் தான் இந்த வாரம். வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை ரொம்ப பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு விஷயம் கிடைக்கும். மேலதிகாரிகளோட ஆதரவுலாம் ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். வியாபாரத்தில் பெண்டிங்கில் இருந்த சில வேலைகள் எல்லாம் முன்னேறக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். பொதுவாக பணவரவு பொறுத்த வரைக்கும் நீங்கள் எதிர்பார்த்த பணம் எந்த நேரத்துக்கு வேணால் கைக்கு வர மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் இருக்குது. அதே நேரத்தில் சில தேவையற்ற செலவுகள் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஏதாவது ஒரு செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா, அது ஒரு வாட்டி 2 வாட்டி நீங்கள் யோசனை பண்ணி இந்த வாரம் செய்யலாமா அப்படிங்கிறது கரெக்டாக இருக்குமா அப்படிங்கிறது நீங்கள் கொஞ்சம் யோசனை பண்ணி செஞ்சீங்கன்னா, அது உங்களுக்கு கொஞ்சம் மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவரத்துக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம். ரிலேஷன்ஸ் கூட இருந்த சின்ன சின்ன கசப்புகள்லாம் கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்பு ஏற்படும். அதே மாதிரி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும் இந்த வாரம் பொறுத்த வரைக்கும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா, உடல்நிலை ரொம்ப பொதுவாக நல்லா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இந்த ஒரு வாரம். அது பார்த்தீங்கன்னா, உங்கள் அந்த வேலை பளுவோட விஷயமா கொஞ்சம் டயர்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அது கொஞ்சம் நீங்கள் தேவையான ரெஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். அதாவது உங்களுக்கு ரெஸ்ட் கிடைக்கிற டைம் நல்லா தூங்குறதுல செலவு பண்ணுங்க. அது உங்களோட ஹெல்த்துக்கு ரொம்ப இம்ப்ரூவ்மெண்ட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. கல்வி பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சி, அதாவது ஒரு நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கும். கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை கொஞ்சம் கவனமாக இவங்க கையாண்டாங்கன்னா காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் ஈஸியாக சக்ஸஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பொதுவாக இந்த வாரத்தோட நடுப்பகுதியில் ஒரு நல்ல நியூஸ் ஒன்று உங்களுக்கு காத்துட்ருக்கு. ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த ஒரு காரியம் சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இந்த வாரம் இருக்குது. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு சிவப்பு கலர் கொஞ்சம் அதிர்ஷ்டம் வரக்கூடிய ஒரு கலராக இருக்கும். அதே மாதிரி நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 9ங்கிறது இவங்களுக்கு ஒரு லக்கி நம்பராக இருக்கும் இந்த ஒரு வாரம் பொறுத்தவரையில். அதே மாதிரி மேஷம் ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்தீங்கன்னா, செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் அதிர்ஷ்டகரமான நாட்களாக இருக்குது. ஏதாவது ஒரு நல்ல விஷயங்கள் செய்யறதுக்கு தயாராக இருக்கிற பட்சத்தில் இந்த செவ்வாய்க்கிழமையை நீங்கள் பயன்படுத்துங்க. அது உங்களுக்கு இந்த வாரம் லக்கியாக இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு நினச்சேன். ரொம்ப நன்றி, நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.